அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், திக்ருகளில் சிறந்த திக்ர், மலக்குமார்கள் ஓதக்கூடிய ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த திக்ர்களை ஓதி நாம் அல்லாஹ்வினுடைய உதவியை கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, திக்ர்களில் சிறந்த திக்ர் எதுவென்று கேட்கப்பட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை கூறினார்கள். இந்த திக்ரை ஓதினால் அது மிகவும் சிறந்த திக்ர், அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த திக்ர், மலக்குமார்கள் ஓதக்கூடிய திக்ர் என்று கூறிவிட்டு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த திக்ரை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த திக்ர்களிலும் மிகச்சிறந்த திக்ர், மிகச்சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கின்ற திக்ர், அல்லாஹ்வை புகழக்கூடிய போற்றக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகமாக இந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற திக்ரை ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.